இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பல்வேறு திருக்கோவில்களில் பயன்பாடற்ற நகைகளை உருக்கி தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்ததற்காக பல்வேறு திருக்கோவில்களின் அறங்காவலர் குழு தலைவர்கள் உள்ளிட்டோரிடம் தங்க முதலீட்டிற்கான பத்திரங்களை தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் சார்பில் 21 திருக்கோவில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற பலமாற்று பொன் இனங்கள் என்ற அடிப்படையில் திருக்கோவிலுக்கு பயன்பாடற்ற பொன் இனங்களை உருக்கி கிடைக்கப்பெற்ற 1074 கிலோ மற்றும் 123 கிராம் 488 மில்லிகிராம் சுத்த தங்க கட்டிகளை பாரத ஸ்டேட் வங்கியில் தங்க முதலீடு திட்டத்தின் முதலீடு செய்வதற்காக அடையாளமாக திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோவில், கோவை மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களுடைய அறங்காவலர் குழு தலைவர்கள், இணை ஆணையர்கள் மற்றும் செயல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர், செயல் அலுவலர் உள்ளிட்டோர் தற்போது முதலீட்டு பத்திரங்களை முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய இந்த தங்க காணிக்கையாக கிடைத்த தங்க நகைகளை உருக்கி அதை தமிழ்நாடு அரசு முதலீடு செய்து வருகிறது. பாரத ஸ்டேட் வங்கியில் இருப்பீடாக செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர்கள் அந்த பத்திரங்களை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.